ஸோ 2025 ஜான்வரியில் புது தமிழ் டப் ஆனிமே வருமா வராதான்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நான் வந்துட்டு ஃபெப்ரவரியில் தான் புதுசாக தமிழ் டப் ஆனிமேவெல்லாம் லிஸ்ட்டாக விடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஷாக்கிங்காக ஜான்வரியிலே நமக்கு 4 ஆனிமே தமிழ் டப்பில் விட்டுருக்காங்க. அண்ட் இவங்க போகிற போக்க பார்த்தாக்கா இன்னும் நிறைய ஆனிமேவை தமிழ் டப்பில் விடுவாங்க போல். அண்ட் இப்போ வரைக்கும் தமிழ் டப்பில் விட்டுருக்க எல்லா ஆனிமேவும் தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சோலோ லெவலிங் சீசன் 2. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சோலோ லெவலிங் ரீஅவேக்கனிங் மூவியும் நமக்கு தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல் சீசன் ஆஃப் சோலோ லெவலிங் சீசன் 2வும் இப்போ தமிழில் வந்துருச்சு. நீங்கள் சீசன் 1 பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா மூவி பார்த்துட்டு சீசன் 2வை கண்டினியூ பண்ணுங்கள். சோலோ லெவலிங்கை பற்றி நான் பேசணுன்றதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சோலோ லெவலிங்கோட புது சீசன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு சோலோ லெவலிங்கோட கம்ப்ளீட் ஸ்டோரியுமே உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் இப்போ பாப்பப் ஆகும், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஸ் எவர் கிரியேட்டடுன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் லிஸ்ட்டில் நம்பர் 2 இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜிக் மேக்கர். ஸோ இதுவும் ஒரு கிளாசிக்கல் ஈசக்காய் மாதிரி ஒரு சாதாரண ஏர்த்தில் நம்மள மாதிரி இருந்த ஒரு பையன் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறான். அண்ட் இவன் இந்த வேர்ல்டில் வந்துட்டு ஒரு நோபலாக வந்ததுக்கு அப்புறமா அண்ட் இந்த உலகத்துக்கு அவன் இனிஷியலாக வந்த உடனே, ஆமாம் இதெல்லாம் நம்ம ஆனிமேல பார்த்துருக்கோம் பழைய வேர்ல்டில், அதே மாதிரி வேர்ல்டு மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்கு, ஃபேரிஸ், டிராகன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, மேஜிக் இருக்கான்னு அவங்க அப்பாவை கிட்ட கேட்கும் போது பார்த்தாக்கா மேஜிக் இல்லைன்னு சொல்லிடுறாரு. என்னடா இது எல்லாமே இருக்கு ஆனால் மேஜிக் மட்டும் இல்லையான்னு வந்துட்டு அவன் யோசிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனே வந்துட்டு இது ரிசர்ச் பண்ணி இந்த உலகத்துக்கு மேஜிக்கை அவனே கிரியேட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி அனிமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம நார்மலாக பார்க்குற இசக்காய் அனிமேலாம் வந்துட்டு ஏற்கனவே மேஜிக்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த சிஸ்டம்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓவர் பவர்டாக இருப்பார். பட் அந்த மேஜிக்கெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்திலேயே வந்துட்டு அந்த ஹீரோ பிறந்திருந்தா அப்போ என்ன பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு கதை தான் மேஜிக் மேக்கர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக தான் இருக்குது. பட் அதில் அவங்க கொடுக்குற அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக பிடிக்கல ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. பட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். இது என் பர்சனல் ஒப்பீனியன் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஆனிமே எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஷு. ஸோ இதை பற்றி தனி வீடியோவும் நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதோட கதை என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்போ விட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனிமேயோட கதையே புரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ஷுவோட கதையை இந்த வீடியோலையும் நான் கொஞ்சம் குட்டியாக சொல்லிடுறேன். ஸோ ஜென்ஷு வேறு எதுவுமே இல்லை, ஒரு நட்சுகோ ஹிரோஷேன்ற ஒரு சாதாரண யங்கான பொண்ணு வந்துட்டு ஆனிமேட்டர் ஆகணும்னு ஆசைப்படுவா. ஸோ அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் அவள் ஹைஸ்கூல் முடித்த உடனே சேர்ந்துருவா. அதுக்கப்புறமா அவள் டேலண்டெல்லாம் காட்டி எப்படி உடனே வந்துட்டு டேரக்டர் லெவல் பொசிஷனுக்கு ப்ரொமோஷன் ஆறா. அண்ட் அவள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அவளுக்கு வர செகண்ட் ப்ராஜெக்டையும் எப்படி ஹிட் ஆக்குறதுன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கா. அண்ட் அந்த எப்படி சால்வ் பண்ணி செகண்ட் ப்ராஜெக்டையும் ஹிட் ஆக்குறா அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதையோட தீம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செல்ஃப் டிஸ்கவரி, க்ரியேட்டிவிட்டி அண்ட் எப்படி இந்த ஆனிமே இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஒரு ஆனிமேவையும் இந்த ஸ்டூடியோலாம் வந்துட்டு அனிமேட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஆனிமே தான் ஜென்ஷு. எல்லாருமே இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு நிறைய வாட்டி ஒரு ஆனிமேஷன் ஸ்டூடியோ வந்துட்டு பின்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத காட்டுற மாதிரி ஆனிமேலாம் நம்ம பார்த்ததே இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர். ஸோ டாக்டர் ஸ்டோன் ஏற்கனவே சீசன் 1 சீசன் 2 வந்துட்டு தமிழ் டப்பில் விட்டுட்டாங்க. சீசன் 3 நமக்கு தமிழ் டப்பே விடலை. அதுக்குள்ளே எகிரி குதிச்ச மாதிரி டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சரை மட்டும் தமிழில் விட்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சீசன் 2 வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு இந்த கதையும் புரிஞ்சிடும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி செங்கு நம்ம மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் வந்துட்டு எப்படி இந்த உலகத்தை அகெயின் வந்துட்டு சிவிலைசேஷனை ஸ்டோன் ஏஜ்லேருந்து ரீபில்ட் பண்ணுறாருன்றது தான் இந்த கதை. திடீர்னு சாதாரணமாக ஸ்கூல்லலாம் வந்துட்டு நல்ல சிவிலைசேஷன்ல இருந்த பசங்க ஒரு பெரிய வெளிச்சம் வந்து உலகமே வந்துட்டு ஸ்டோனேஜா மாறிடுது. எல்லாருமே கல்லா மாறிடுறாங்க பெட்ரிஃபை ஆகி. அண்ட் 500-600 வருஷம்னு போனதுக்கு அப்புறமா அகெயின் வந்துட்டு நம்ம செங்கு ஒரு சிலர்லாம் வந்துட்டு அவேக்கன் ஆகி அதுக்கப்புறம் எப்படி இவங்க இந்த ஸ்டோனேஜ்ல இருந்து நார்மல் லைஃபுக்கு மாறுறாங்கன்ற மாதிரி கதை. ஸோ இந்த 4 அனிமேல நீங்கள் எது ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணலாம், 4மே நான் பார்க்கலன்னு நினைக்கிறீங்கனாக்கா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சோலோ லெவலிங் சீசன் 1. அதை பார்த்து முடிச்சுட்டு மூவி பாருங்க. சீசன் 2 பாருங்க. சீசன் 2 முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் ஸ்டோன் ட்ரை பண்ணுங்க. 1, 2 பாருங்க, இதையும் பாருங்க. அதுக்கப்புறமா ஜென்ஷு பார்த்துட்டு மேஜிக் மேக்கரை கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரன்ச்சி ரோல் தமிழ் ஆடியன்ஸையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு வராங்க. முன்னாடிலாம் வெறும் ஹிந்தி டப்புன்னு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ போன சீசனில் கொஞ்சம் கொடுத்த தமிழ் டப் பார்த்தாலன்னு சொன்ன மாதிரி ஒரு மந்த் பிரேக்கு கூட விடாமல் இந்த மந்த்தும் நமக்கு நிறைய தமிழ் டப் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.